மைனாரிட்டிஸ்லாம் வந்துட்டு சிந்தனையற்றவர்களா? இல்ல நான் கான்கிரீட்டா ரீசன் சொல்றேன்ல, நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி அப்படின்னு அவர் கேக்குறாரு. மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நடந்து வந்தாவது கட்சியை காப்பாத்துக்கலங்கிறான். ஒண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு வேணும் நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னு நீ அர்த்தமெல்லாம் பேசிக்கிற மாய் கிடைக்கிறதே கஷ்டம். நான் பேசணும் ஒரு ஆசை. இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு. எத்தனை விடயங்களை அவர் எதிர்த்திருக்கிறார். அவங்களுக்கு இந்த களத்தோடையே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது மைனாரிட்டிக்கு புரியாத அவர் எங்க வந்து நிப்பாருன்ட்டு எங்க என்னங்க யாரும் எதுக்காக நான் கொடுக்குறேன் தெரியுமா? பாரு, போன தடவை நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னு தான் இந்த வேட்டியும் சட்டையும் கொடுக்குறாரு. இதெல்லாம் வாங்கிட்டு நல்ல மனசோட அவருக்கே ஓட்டு. ஜனநாயகத்துக்கு சிபிஎஃப்சிக்கு திமுகவுக்கு தான் ஆதரவு சொன்னாரு. திமுகவோட பி டீம்னு நீங்க சொல்லுங்க, திமுக இன்னொரு பி டீம்னு சொல்லும். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் வேணாம். தலைவரா வர்றவரை போட்டி இல்லாம நாங்க எப்படி தேர்ந்தெடுப்போம்? என்னத்த போட்டி தேர்தல் மக்களுக்கு ஒண்ணு சொல்லல. இருங்க, இந்த படத்தை யார் சொல்றேன். இப்ப ஜனநாயகத்துக்கு யாரு வந்து முற்றுக்கடை போடுறாரு? அதுக்கு நம்ம சிஎம் கூட வந்து சட்டசபையில யாரு போடுறாங்க? 2 பேரும் ஒரே ஆட்டோல சுத்தி இருப்பீங்க, ஒரே தட்டா சாப்பிட்டு இருப்பீங்க, ஒரே டீயை குடிச்சு. அத நினைச்சு அழலீங்க. இந்த நாட்டு மக்கள் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கும்போது சரி, உலகத்துக்கே சிபிஎஃப்சி யார் கண்ட்ரோல்ல? அது மட்டும் உலகத்துக்கே தெரியும். விஜய் சொல்ல மாட்டாரா? சிபிஎஃப்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யார் அதுல பண்ண போறா? சொல்லலாம் சார். அது உலகமே மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட விஷயத்தெல்லாம் பேசுறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. whenever the matter is pending before the court, even it is regard to the கரூர். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மை லார்ட், அங்க இருந்து பார்த்தா தப்பா தான் தெரியும், இங்க இருந்து பாருங்க தப்பு. விஷயமா இருக்கட்டும், ஜனநாயகமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தாவேகா மட்டும் இல்ல, தாவேகால ஊடக பிரிவாளர் கூட வந்து எதையுமே அது பேசினதே கிடையாது. போராட்டம் நடத்தினீங்க, அது கோர்ட்ல இல்லையா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கேஸ் விஷயம் தொடர்பா நீங்க போராட்டம் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கேஸ் எதுவுமே அவங்க மீடியா ட்ரையல்ல அவங்க கொண்டு வந்ததே கிடையாது. இதுதான் அவங்க நிலைப்பாடு ஆரம்பத்துல இருந்து. நான் வந்து எப்படி போறாங்கன்னு உடுமை சரியான முட்டாளுங்க நேசிக்கிறது ஒரு விஷயம். ஜனநாயகன் படத்தை நிறைய பேர் பேசுறாங்க. வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இங்கேயே பேசியிருக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தை திட்டமிட்டு தடுத்தது திமுகன்னு இங்க வந்து பேசியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் வேற சொல்றா, என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் என்ன கணக்கு தெரியல எனக்கு. நீங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா